जय जय शंकर हर हर शंकरा जय जय शंकर हर हर शंकरा जय जय शंकर हर हर शंकरा जय जय शंकर। பெரியவா சச்சரித்தம் அத்தியாயம் 24. நாங்கள் காஞ்சி மகான் உத்தரவுப்படி வந்திருக்கிறோம். முசிறியில் சிவன் கோயிலில் அர்ச்சகர் அவர். சொற்ப வருமானம். அவர் மனைவிக்கோ ஈஸ்வரன் மீது இருந்த பக்தியை விட காஞ்சி முனிவர் மீது பக்தி அதிகம். சதா சர்வ காலமும் மகா பெரியவாளை மனதால் ஜெபித்து கொண்டே இருப்பார். இந்த தம்பதியின் ஒரே பெண்ணிற்கு வரன் குதிர்ந்தது. கோயில் காணிக்கையை கொண்டு குடும்பம் நடத்துவதற்கே சிரமமாக இருக்கிறது. இந்நிலையில் மகளின் திருமணத்தை நடத்த வேண்டுமே என கவலை கொண்டனர். காஞ்சியில் மகானை தரிசித்த பிறகே தன் தொழிலை தொடங்கும் விசைத்தறி அதிபர் ஒருவர் இருந்தார். அவர் பெரியவா தரிசனத்திற்கு வந்தபோது அவரை அருகே அழைத்த பெரியவா, எனக்காக நீ ஒரு காரியம் செய்யணுமே என்றார். சொல்லுங்கள், காத்திருக்கிறேன் என பணிவுடன் கூறினார் விசைத்தறி அதிபர். மகான் நிதானமாகச் சொன்னார், முசிறியில் ஒரு ஈஸ்வரன் கோயில் இருக்கிறது. அங்குள்ள அர்ச்சகர் பரம ஏழை. அவர் பெண்ணுக்கு திருமணம் நிச்சயமாகி இருக்கிறது. நீ அங்கு போய் தங்கி அந்த பெண்ணின் திருமணத்தை நல்லபடியாக முடித்து கொடுத்து விட்டு வா. அப்படியே செய்கிறேன் என்று மகானை வணங்கி விடை பெற்று கொண்டார். திருச்சியில் உள்ள தன் பிரதிநிதிகளை அனுப்பி விசாரித்து நேராக குருக்கள் வீட்டுக்கு போய், நாங்கள் காஞ்சி மகான் உத்தரவுப்படி வந்திருக்கிறோம், உங்கள் பெண்ணின் திருமணத்தை நல்லவிதமாக நடத்தி தர சொல்லி உத்தரவிட்டிருக்கிறார் என்று சுருக்கமாக சொன்னவர்கள் மடமடவென காரியங்களை கவனித்தனர். ஊரார் வியக்கும்படி திருமணம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இங்கு முக்கியமான விஷயம் என்னவென்றால், பெரியவா பக்தையான குருக்களின் மனைவி தன் வாழ்நாளில் ஒரு தடவை கூட பெரியவாளை நேரில் தரிசித்தது கிடையாது. சாட்சாத் பரமாத்மா நம் பெரியவா. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரியவா சரணம். जय जय शंकर हर हर शंकरा जय जय शंकर हर हर शंकर।